ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நீ சொந்த கடையில கடை ஆரம்பிக்கிறியான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொந்த கடையில ஆரம்பிக்கல, வாடகை கடையில தான் ஆரம்பிச்சோம்னு சொன்னோம். இன்னைக்கு நீங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணும்னா, இத்தனை கடை திறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லா கடையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 lakhs எனக்கு ரெண்டல் நான் கொடுக்கணும். இன்னொரு சைடு அந்த கடை மூலியமா நான் வந்து சம்பாரிச்சதுல ரெண்டல் எனக்கு வர்றது 17 lakhs. இப்ப நான் இந்நேரம் முத கடையே சொந்த கடையா போட்டிருந்தேன்னா அங்கேயே உட்கார்ந்துருப்பேன். ஆனா இதுல இருந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஜெனரேட் பண்ணி அசெட் பண்ணனால என்ன ஆச்சுன்னா, இப்ப அந்த ரெண்டல் எல்லாம் இந்த ரெண்டல் இருந்து செட் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நம்ம பாக்குற மாதிரி ஆயிடும். மதுரையில ஒரு துணி கடைக்காரர் இருக்காரு, எப்பயுமே சொல்வார் அவர் வந்து ஏகே அஹமதுன்னு சொல்லி அங்க இருக்கவங்களுக்கு தெரியும். அவர் சொல்வாரு, எனக்கு இடம் என்னது, நான் ஒரு சோலார் விண்ட் மில் சோலார் பிளான்ட் வாங்கி போட்டேன், இபி எல்லாம் எனக்கு ஃப்ரீ. ஆனா எனக்கு வந்து நான் இப்ப சம்பாதிக்கிறது வெறும் எனக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு மட்டும் எனக்கு லாபம் கொடுத்தா போதும், என் கடை ஓடிடும். அதாவது இது எதுக்குன்னா, அதோட நம்ம நிம்மதியா உட்கார்றதுக்கு கிடையாது. பட் அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. கனமே இல்லாம நம்ம ஒரு பிசினஸ் லைட்டா பண்றதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய கான்பிடன்ஸும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் மூவும் எந்த லெவல்ல இருக்குன்றது இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வைக்க போகும்போது தான் அந்த அன்டியூ சர்க்கம்ஸ்டன்சஸ்ல தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்க முடியும்.